ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் வருகின்ற இந்த பங்குனி உத்திரம் அன்று 25/3/2024 இந்த ஒரு நாளில் நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மிகவும் சிறப்புங்க. அவ்வளோ நன்மைகள் முருகன் கோவில் அன்று நடக்குமாங்க. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அந்த ஒரு நாளில் நீ முருகனுக்கு இந்த பொருட்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தீபம், இந்த ஒரு மந்திரம், இது எல்லாத்தையுமே நீ முருகன் கோவிலுக்கு போயிட்டு கூறிட்டு வந்த அப்படின்னா மிக பெரிய அளவில் உனக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா. முக்கியமாக நீ எந்த ஒரு கவலை மன கஷ்டங்களாக இருக்கட்டும், வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எது ஏற்பட்டாலும் சரி, நீ உனக்கான டயத்தை மட்டும் ஒதுக்கிட்டு நீ முருகன் கோவிலுக்கு சென்று இந்த பொருட்களை மட்டும் நீ வாங்கி கொடுத்து பாரு. அதுக்கப்புறமா நீ எந்தவித கஷ்டமும் துன்பமும் படாமல் உன் வாழ்க்கை நீ நினச்ச மாதிரி உன் கையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் அதுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நம்ம முதலாவதாக முருகன் கோவிலுக்கு என்ன பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகன் கோவிலில் முருகனுக்கு எந்தெந்த பொருட்கள் பிடிக்குமோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா. முக்கியமாக முருகன் ஒரு அபிஷேக பிரியன். இதை யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. அவருக்கு பொருட்களை வாங்கி கொடுக்குறத விட அதை வச்சு அபிஷேகம் பண்ணுற பொருட்களாக அது இருக்கணுமா. அப்படி இருந்துச்சுன்னா முருகனின் மனது குளிர்ச்சி அடையுமாங்க. முக்கியமாக பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இதை போன்று நிறைய அபிஷேகம் இருக்குது. அதில் பன்னீர் அபிஷேகங்கிறது முருகனுக்கு மிகவும் பிடிக்குமா. இந்த ஒரு பொருளையாவது நம்ம முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்துடணுமா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பங்குனி உத்திரம் அன்று திருக்கல்யாண நாள் அந்த நேரத்தில் திருக்கல்யாணம் நடக்குமா. அனைத்து முருகன் கோயில்லையும் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது உங்களால் முடிந்த பொருட்கள் அந்த கல்யாணம் நடக்கும் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு வாங்கி கொடுக்கணுமாங்க. அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விடுமா. இதுவும் பங்குனி உத்திரம் அப்பொழுது தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு கூறுபவர்கள் இந்த தாலி கயிறு இருக்கல்லவா, அதையாவது ஏதாவது தாலி கயிறை வாங்கி கல்யாணம் முடிக்க வருவாங்கல்லவா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாலி கயிறு. அடுத்ததாக நீங்கள் என்ன பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வேஷ்டி, சேலை, உங்களால் என்ன பொருட்கள் முடியுமோ நீங்கள் ஏன் சாப்பாடை கூட வாங்கி கொடுக்கலாமாங்க. இப்படி நீங்கள் பங்குனி உத்திரம் அப்பொழுது கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா. எனவே தவற விடாமல் இந்த சில பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. முருகனுக்குன்னு இன்னும் சில பொருட்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை அனைத்துமே நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.